ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து லாஸ்ட்டு சண்டே எடுத்ததுங்க. சண்டே எடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நேத்தியே ஆக்சுவலாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கணும். நேற்று கொஞ்சம் அதிகமாக வேலை இருந்ததுனால பண்ண முடியல. கொஞ்சம் வெளியில் போயிட்டோம். அதனால தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு தான் ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். தோசை ஊற்றிட்டு தக்காளி சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வதக்கி வச்சுருக்கேன். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நெய் ஊற்றி கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி ஊற்றி கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்களேன்னு அந்த மாதிரி ஊற்றி கொடுத்துட்டேன். எங்களுக்கு நார்மலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி தோசை செஞ்சுக்கிட்டேன் எங்களுக்கு. இப்போ தக்காளி சட்னி வச்சு காலை சாப்பாடு சாப்பிட்டாச்சு. காலை சாப்பாடே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அன்றைக்கி. காலையில் சாப்பாடு முடியவே மணி 10:30 ஆகிடுச்சு. எல்லோரும் ஒவ்வொருத்தராக தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மதியம் வேலையை வந்து பார்க்கணும். அதுக்கான வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே என் பெரிய பொண்ணு வந்து மிஷினில் துணியை போட்டு துணியை துவைச்சிட்டாப்ப. பட் ஆனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்பவே டல்லாக தான் இருந்தது. சரி இருந்தாலும் துணியை காய போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி மாடிக்கு போயிட்டு 2 பேருமா சேர்ந்து எல்லா துணியும் காய போட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பார்த்திங்கனாக்கா இந்த நம்ம எப்போவுமே நம்ம வீட்டை வந்து என்ன தான் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம இந்த உட்டன் ஐட்டம்லாம் நம்ம கொஞ்சம் பராமரிப்பு நம்ம பண்ணால் தான் அது வந்து நல்ல ஒரு லாங் லைஃப் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டு கதவு அதெல்லாம் டஸ்ட்டாக இருந்து அதெல்லாம் தொடச்சி நாளே தொடச்சி வைக்க சொல்லியிருந்தாங்க. தொடச்சி வச்சுருந்தோம். இப்போ அதுக்கு வந்து வார்னிஷ் அடிச்சுட்டாங்க எல்லாத்துக்கும். அதாவது கதவு, அப்புறம் சோஃபா, கட்டில் எல்லாத்துக்குமே வார்னிஷ் அடித்து வச்சுருந்தாங்க. அவங்களே பண்ணிகிட்ருந்தாங்க. சரி மதியம் நம்ம வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சமையல் வேலைக்கு மறுபடியும் வந்துட்டேன். காலை டிஃபன் முடித்து அந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தா தான் நம்ம அடுத்து நான்வெஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கனாக்கா அந்த நான்வெஜ் க்ளீன் பண்ணுறதுல சிலருக்கு வந்து நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு தான் பார்த்திங்கனாக்கா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ஃபஸ்ட்டு அந்த பெரிய காலை வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த குட்டி குட்டி காலில் இந்த எட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பீசஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்படி அழகாக நம்ம டோர் மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை எடுத்துட்டோம்னாலே நமக்கு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாது. எடுத்துட்டோம் அவ்வளோதான். இதை அப்படியே ரன்னிங் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா நண்டையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் 2, 3 தண்ணி ஊற்றி அலசி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நண்டு கழுவுறது அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். நான்வெஜ் க்ளீன் பண்ணுறதுலே நண்டு கழுவுறது தான் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன் நான் என்ன கேட்டால். பட் வந்து ஃபேவரெட்னு சாப்பிட்றதுக்கு வேறு வேறு இருக்கலாம். பட் வந்து க்ளீன் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நண்டு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த நான்வெஜ்ஜில் எது வந்து க்ளீன் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. இதில் பாருங்களேன் அந்த நண்டில் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன ஒரு இந்த நேச்சுரலான கலர்ஸே எவ்வளோ அழகாக அந்த காம்பினேஷன் வந்திருக்கு பாருங்கள். இப்போ குழம்பும் பார்த்திங்கன்னா கூட்டி நல்லா நண்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரெட் இருக்கு இல்லையா? அதுபோல் நண்டு பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். பட் எனக்கும் சின்ன பொண்ணுக்கும் மீன் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நண்டு வந்து ஓரளவுக்கு குழம்பு வந்து எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கிட்டு அப்படின்னு சொன்னாக்கா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அதே போல் மீனுக்கும் வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறினா தான் அந்த மசாலாலாம் மீனில் இறங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்து இறக்கி ஓரமாக வச்சாச்சு. இங்கே மீன் குழம்பும் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கனாக்கா எப்படியா இருந்தாலும் நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா தான் அதனோட ஃப்ளேவர்லாம் அந்த மீனோட ஃப்ளேவர் நல்லா அந்த குழம்புல இறங்கணும். எந்த குழம்புமே அப்படி தான் அந்த நம்ம சேர்க்கக்கூடிய பொருளோட எசன்ஸ் வந்து அதில் இறங்குனா தான் அந்த வாசனையே நமக்கு கிடைக்கும். இப்போ மீனையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ குழம்பு வந்து 2 குழம்பும் ரெடி. ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே இன்னும் ஒரு சில பீசஸ் போட்டு வந்து
ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் வந்து சமையல் கொஞ்சம் அன்றைக்கி லேட்டாக தான் ஆகிடுச்சு. 2:30 மணி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணி மற்ற வேலையெல்லாம் முடித்து பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு வழியாக சாதம்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியமும் மிச்சம் இருக்கிற வேலை அந்த வார்னிஷ் அடிக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்து முடித்து அன்றைக்கி அப்படியே தான் வந்து எங்களோட டே வந்து போச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.